ஆல் குக்கிங் வித் கீதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் ஜவ்வரிசி பக்கோடா அளவு என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. ரவை 1 கப்பு, பச்சரிசி மாவு 1 கப்பு, கெட்டி தயிர் 2 கப், கொத்தமல்லி தழை சிறிது, பச்சை மிளகாய் 10, வெங்காயம் 2, முந்திரி பருப்பு 10, இஞ்சி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. செய்முறை என்னவென்று பார்க்கலாம். எப்படி செய்யறதுங்கிறத. புளிக்காத தயிரில் ஜவ்வரிசியை 2 மணி நேரம் ஊறவிடவும். ரவையை சுத்தம் செய்து அரிசி மாவுடன் சேர்த்து ஊறிய ஜவ்வரிசியுடன் சேர்த்து நன்றாக பிசையவும். இதிலே பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, தேவையான உப்பு, கொத்தமல்லி தழை, உடைத்த முந்திரி பருப்பு போட்டு கெட்டியாக பிசைந்து காய்ந்த எண்ணெயில் பக்கோடா போல் உதித்து போட்டால் எடுத்தால் சூப்பரான ஜவ்வரிசி பக்கோடா முந்திரி பருப்புடன் சாப்பிட்ட தயார். இது செய்வதும் எளிது, ருசியும் அதிகம்.